மாவட்டம் திருவள்ளூரில் கொத்தடிமை தொழில்துறை ஒழிப்புதின உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி மாவட்ட வருவாய் அலுவலர் தலைமையில் நடைபெற்றது. தமிழ்நாடு தொழிலாளர் நலத்துறை சார்பில் ஆண்டுதோறும் பிப்ரவரி 9ஆம் தேதி கொத்தடிமை ஒழிப்பு தினம் கடைபிடிக்கப்பட்டு வரும் நிலையில் திருவள்ளூர் மாவட்ட தொழிலாளர் நலத்துறை சார்பில் கொத்தடிமை தொழில்முறை ஒழிப்போம், தனிநபர் சுதந்திரத்தை காப்போம் என்ற தலைப்பில் திருவள்ளூர் மாவட்ட வருவாய் அலுவலர் ராஜ்குமார் தலைமையில் உறுதியேற்பு நிகழ்வு நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற உறுதிமொழி ஏற்பு நிகழ்வில் அவசர நிலை தேவைக்காக முன்பணம் வாங்குதல், நீண்ட மணி நேரங்கள் வேலை செய்யுமாறு நிர்பந்தப்படுத்துதல், குறைந்தபட்சம் ஊதியத்திற்கும் குறைவாகவே வழங்குதல், உடல் சார்ந்த வன்முறைக்கு உட்படுத்துதல், உதவ யாரும் இல்லாத உணர்வு உள்ளிட்ட கொத்தடிமை தொழில் முறைகளை களைய வேண்டும் எனவும், இவ்வாறு கொத்தடிமை தொழில் முறையை ஊக்குவிக்கும் தொழிலதிபர்கள் மீது கொத்தடிமை தொழில்முறை சட்ட விதிமுறைப்படி நடவடிக்கை எடுப்போம் என உறுதிமொழி ஏற்கப்பட்டது. இந்நிகழ்வில் அரசு அதிகாரிகள் மற்றும் IRCTS தொண்டு நிறுவன அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் செய்தியாளர் M. ராஜேஷ் பாபு. எப்பவுமே கிராமத்துல அட்வான்ஸ் வாங்கிட்டு அவங்க வேலைக்கு பணியமர்த்தினாங்கன்னா கண்டிப்பா பிரதிநிதிகள் வரும். நம்மளுடைய மாவட்டத்தில் நிறைய அந்த செங்கல் சூளை இருக்கு. உங்க வீட்லையும் கடந்த காலங்களில் 2 இடங்கள்ல நம்ம வீட்டுக்கோம் வீட்டு கலைகளும் அமைப்புலாம் நம்ம தனியாக பண்ணி நம்ம கொடுத்து வரவங்களுக்கு. ஸோ நம்மளுடைய மாவட்டம் முழுவதும் நம்மளுடைய மருந்துடைய உத்தரவின்படி நம்ம முத்தரிமை தொழிலாளர்களே இல்லாத மாவட்டமாக நம்ம முன்னெடுப்பதற்காக நம்ம அனைத்து துறையினுடைய அதிகாரிகளும் குறிப்பாக நம்ம நம்ம அதிகாரத்தை முன்னெடுக்கிறாங்க. வருவாய்த்துறை அதுக்கான முழு ஒத்துழைப்பை கொடுக்கணும். இந்த வாரம் முழுவதும் கூட நம்ம போட்டிருக்கோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் நேஷனல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் பெல் பட்டனை அழுத்தி விடுங்கள்.